மயிலாடுதுறை அருகே பண்டாரவாடை கிராமத்தில் 2.5 அடி உயரமுள்ள மார்பிள்ஸ் கல்லாலான வழியென செல்வோரை விழியென காக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஞானசக்தி வெள்ளை விநாயகர் கோவில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பண்டாரவாடை கிராமத்தில் வழியென செல்வோரை விழியென காக்கும் 2.5 அடி உயரமுள்ள மார்பிள்ஸ் கல்லாலான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஞானசக்தி வெள்ளை விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் சொக்கலிங்கம் அவர்களால் 1984ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு மேற்கு நோக்கி 41 ஆண்டுகளாக அருள் பாலித்து வரும் இந்த வெள்ளை விநாயகர் கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த 3ஆம் தேதி புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து யாகசாலை பூஜைகள், கணபதி ஹோமம், முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கின. கும்பாபிஷேக தினமான இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க புனித நீரடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் சொக்கலிங்கம் அவர்களின் குடும்பத்தினர், பண்டாரவாடை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.